தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத என்னோட தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது பொய் இல்லை, உண்மை தான். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, எனக்கும் 20 லட்சம் ரூபாய் கூட தான் கடன் இருந்துச்சு. அதை எப்படி நான் சீக்கிரமாகவே அடைச்சேன், அந்த கடன்லேருந்து எப்படி நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கடனை அடைக்கிறதுக்காக என்னென்ன சேவிங்ஸ் நான் பண்ணியிருந்தேன், அதுக்காக எத்தனை டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி லைஃப்பை ரன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க. நீங்களும் நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கடன் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் சீக்கிரமாகவே கடன் அடைச்சி முன்னேறுங்க. வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எனக்கு கடன் இருக்கும்போது ரொம்பவே குழம்பி டெய்லி அழுவேன். எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு கடன் எடுத்து இந்த வீடு கட்டணும், இந்த நிலத்தை எதுக்கு வாங்கணும் அப்படின்னு டெய்லி அழுதேன். அதுக்கப்புறம் லைஃப்னு ஒன்று இருந்தால் எப்படியும் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடு கட்டி தான் ஆகணும். சரி, நம்ம இப்போவே கட்டிட்டோம், இனி இந்த கடனை இதிலேருந்து எப்படி அடைச்சி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைபை எனக்குள்ளே நானே கொண்டு எனக்கு நானே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். எப்படி சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத எல்லாம் குட்டி குட்டி நோட்ஸாக எடுத்து வச்சுருப்பேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக எழுதி அதை லைஃப்பில் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் டெய்லி. எதுக்காக அப்படின்னா, என்னெல்லாம் அப்படின்னா, முன்னாடி நிறைய செலவு பண்ணுவேன். அப்புறம் நான் எழுதி வச்ச பாயிண்ட்ஸ் படி நான் நடக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அதிக செலவுகளெல்லாம் ரொம்ப கம்மியாகவே குறைச்சிக்கிட்டேன். அதனால் எவ்வளோ சீக்கிரம் கடன் அடைக்க முடியுமோ ஒரு மேஜிக் மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன், என்னால் கடன் அடைக்க முடிஞ்சுது. நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு மாத சம்பளம் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருப்போம், ரொம்ப புவர் பீப்புள் இருப்போம். அப்போது 10,000க்கு கீழே வருமானம் இருக்கிற வீடுகளும் இப்போ இருக்குது. 15,000, 20,000, 50,000 வாங்குகிற குடும்பங்களும் இருக்குது. எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே கடன்கிறது ஒன்று தான். அப்போ முதல்ல நமக்கு 50,000 வருதோ இல்லை 15,000 மாதம் வருமானமாக வருதோ, எது வந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, சேமிப்பு தான் ஃபஸ்ட்டு, செலவு நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற கருத்தை மைண்டில் எப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க. அப்படி நம்ம இந்த சேமிப்பு தான் ஃபஸ்ட்டு, செலவு தான் நெக்ஸ்ட்டு அப்படின்னு நம்ம வைக்கும்போது அதிலையே நமக்கு நம்ம மனசு, மூளை எல்லா இடமுமே சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி வீட்டில் ஒரு பொருள் இல்லை, அதாவது எப்படி எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க, அந்த குழம்பு இன்றைக்கி வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் இல்லை, உடனே கடைக்கு போய் வாங்கிடலாமா அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஆனால் அதுக்கு நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா திங்க் பண்ணிவிட்டு, இந்த பொருளை இன்றைக்கி வாங்காமல் நாளைக்கு வாங்கினா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போட்டு பாருங்கள். ஏன்னா அந்த பொருள் இல்லாமல் இன்றைக்கி நம்ம லைஃப்பை நடத்த முடியுமா அப்படின்னு யோசிங்க. அப்போ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் உடனே வாங்காதீங்க, அவசரப்படாதீங்க, அடுத்த நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுங்க. அதே விஷயத்த நாளைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லாததாக தான் இருக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, நீங்கள் ஒரு 15,000 வருமானம் வருது அப்படின்னா பட்ஜெட் போடுங்க. இந்த மாதம் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு, சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், அந்த மாதிரி மாதம் உள்ளதெல்லாம் முதல்ல பட்ஜெட் போட்டு என்னென்ன தேவையோ அதுக்குன்னு காசு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி வர கொஞ்சம் ரூபாயில் எப்படியாவது இந்த மாதத்தை நம்ம சமையலுக்குனாலும் சரி, இல்லை கடையில் ஏதாவது வெளியில் அவுட்டிங் போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவு உங்கள் கையில் கொஞ்சமாக காசு எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் வாங்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே
ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது தான் ட்ரெண்டிங், பக்கத்து வீட்டுக்காரவங்க வாங்குறாங்க, நம்மளும் அதே மாதிரி தான் வாங்கணும், அப்போ தான் நமக்கு கௌரவமாக இருக்கும் அப்படின்லாம் அடுத்தவங்கள பார்த்து வாழணும்னு ஆசைப்படாதீங்க. அவங்களுக்கு கடன் இல்லை, நமக்கு தான் கடன் இருக்குது. நம்ம கடனை யாரும் வந்து அடைக்க மாட்டாங்க, நாம் தான் அடைக்கணும். ஸோ முடிஞ்சளவு ஆன்லைனில் வாங்காதீங்க. ஏன்னா ஒரு பொருள் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா திருப்பி திருப்பி நம்ம மனசு அதை நோக்கி தான் போகும். இதனால் நமக்கு மொபைல்லேருந்து எவ்வளோ காசு வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு போகும்போது தெரியாது. அதுக்கப்புறம் தான் 2 பொருள் வாங்கிட்டோம், 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டோமேன்னு அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ முடிஞ்சளவு ஆன்லைனில் வாங்க ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் கடைக்கு போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டு போங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத பெரிய லிஸ்ட்டாக எடுத்துகிட்டு அந்த பொருளை மட்டும் கடையில் போய் வாங்குங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டு போகலை அப்படின்னா, கையில் இப்போ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொண்டு போகிறோம்னா கடையில் வந்து போய் நின்றுவோம். அங்கே போய் பார்த்தா நமக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்க தோணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ இந்த பொருள் தெரியாமல் அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ, ஐயோ இதை தெரியாமல் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோமேன்னு யோசிப்போம். அதனால தான் அந்த வீண் செலவை குறைக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து பட்டியல் ஒன்று தயார் பண்ணிவிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க காசு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு செலவுகளுக்கெல்லாம், அதாவது குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸாக இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுக்காவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையை நம்பி ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல படித்த பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து டியூஷன் எடுங்க, ஆரி ஒர்க் சொல்லிக் கொடுங்க, தையல் சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி வீட்டில் இருந்தே என்னென்ன குட்டி குட்டி ஒர்க்கு, அதாவது பெரிய வருமானத்துக்கு இல்லை, கொஞ்சம் வருமானம் நம்ம கையை நம்பி வரதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போனீங்க அப்படின்னா ஆஃபர் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆச்சி பிராண்டில் வந்து ஒரு குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்படி போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு அதை வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்கிடுவோம். ஆனால் அது வந்து நமக்கு அந்த டைமில் நம்ம வீட்டில் அது தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க. ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்னு நினச்சிட்டு அதை வாங்கி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு அத்தியாவசிய தேவை ஏதோ அதை மட்டும் வாங்குங்க. அனாவசியமாக எந்த செலவுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஏசி வாங்கணுமா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, ஒரு மொபைல் வாங்கணுமா, ஒரு தீபாவளி பொங்கல் அந்த டைமில் பெரிய பெரிய கடைகளில் ஆஃபர் போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து 15,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பண்டிகை டைமில் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் போய் வந்து அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு அதில் ஒரு 5,000 6,000 உங்களுக்கு லாபமாக இருக்கும். இப்படி தான் லைஃப்பை ரன் பண்ணணும். அதுக்காக அவசரப்பட்டு ஆன்லைனில் மொபைல் வாங்கினேன், ஆன்லைனில் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன்னு தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அவுட்டிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப் அப்படின்னாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவுட்டிங் போகிறதுக்கு தான் ஆசைப்படுவீங்க. அதை வந்து வாரம் போகணும் அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க. நம்ம வீட்டு பட்ஜெட், நம்ம வீட்டு வருமானம் எவ்வளோ இருக்கோ மாதத்தில் ஒரு நாள் பக்கத்தில் ஒரு பீச்சுக்கோ பார்க்குக்கோ போகணுன்னு ஆசைப்படுங்க. வாரம் இல்லை நான் 10 நாளையில் ஒரு நாள் அவுட்டிங் போய் தீருவேன் அப்படிங்கிற கருத்து, அந்த தாட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை டெலீட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து செலவு தான் அதிகமாகுமே தவிர கையில் சேமிப்புன்னு சொல்லி ஒரு காசு நிற்காது. அவுட்டிங் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சது 1000 ரூபாயாவது நம்ம கையை நம்பி இருக்கணும். ஸோ வாரம் போய் ஒரு மாதத்தில் 4 தடவை அவுட்டிங் போய் 4,000 ரூபாய் செலவு பண்ணுறத விட மாதத்தில் ஒரு நாள் போய் 1000 ரூபாய் செலவு பண்ணால் அந்த 1000 ரூபாய் தான் நமக்கு பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டு கிரவுண்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லி, அப்புறம் கீரை வகைகள், பச்சை மிளகாய், பீன்ஸு, தர்பூசணி, இந்த மாதிரி காய்கறிகள், இந்த கருவேப்பிலை, இந்த மாதிரி நீங்களே வீட்டில் வளர்க்க ஆசைப்படுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம கடையில் போய் 10 ரூபாய் 20 ரூபான்னு கொடுத்து நம்ம வந்து வாங்குகிறோம். அதெல்லாம் வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அந்த 50 ரூபாய் 100 ரூபாய் சின்ன காசாக இருந்தாலும் அதை வந்து நம்ம உண்டியலில் சேவ் பண்ணிடலாம். சிறுதுளி தான் பெருவெள்ளமாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ கடைக்கு போகிறீங்க,
உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அரிசி தான் தேவை இருக்குது, பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசி தேவை இருக்குன்னா கடைக்கு தான் வந்துட்டோமே ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிடுவோன்னு சொல்லி மீதி 4 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து அதை வண்டு புழு அந்த மாதிரி வாங்கி வச்சு அடைக்க ஆசைப்படாதீங்க. எவ்வளோ தேவை இருக்கோ அந்த தேவைக்கு உள்ள பொருளை வாங்குறதுக்கு எப்போவுமே யோசிங்க. ஒன்று கிடைக்குது, ஒன்று ஆஃபரில் கிடைக்குது, அதே போல் தேவைக்கு அதிகமாக பொருளை வாங்கிட்டு வந்து வண்டு புழு அடைஞ்சு அதை குப்பையில் எடுத்து போடுறது, இதனால் காசு வந்து யாருக்கு நஷ்டம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். முடிஞ்ச வரை உங்கள் கையில் இருக்க காசை எவ்வளோ சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணுங்கள். இப்படி நான் சொன்ன டிப்ஸ் இப்போ ஒரு 10 டிப்ஸு சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸை ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு கண்டிப்பாக வந்து சேமிக்க பழகுங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து யாராவது ஏலச்சீட்டு மாதிரி நடத்துனாங்க அப்படின்னா 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அந்த சீட்டில் கண்டிப்பாக சேருங்க. அது வந்து முதல்ல கட்டும்போது நமக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் பல்காக ஒரு அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும் போதும் நம்ம அதை எடுத்து ஒரு மொத்த கடனையே அடைக்கலாம். நான் வந்து அப்படி தான் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டு நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே நான் ஃபாலோ பண்ண டிப்ஸு தான். எங்கள் வீட்லேயும் பெரிய வருமானம் கிடையாது. ஸோ 20,000 வருமானத்தில் நான் இந்த மாதிரி செஞ்சேன். கண்டிப்பாக என்னோடய டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக வாழுங்க, கடன் இல்லாமல் வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.